நண்பர்களுக்கு வணக்கம். எம்எஸ்சிஆடி யூடியூப் சேனல் பண்ணாகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு திருநெல்வேலி ஓகேங்களா, முகமது சித்திக்கு அப்படின்ற நண்பரை வந்து கொரியர் அனுப்பிச்சிருக்காடி. இது பார்த்துடலாம், இது ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு தொடர்ந்து வீடியோ பார்த்தவங்க நண்பர்களே. எம்எஸ்சிஆடி யூடியூப் சேனல் பெண்ணாகரம் தருமபுரி ஓகேங்களா, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட், பெண்ணாகரம் தாலுக்கா தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது போர்டு சர்வீஸ் பண்ணணும்னா கான்டாக்ட் பண்ணுங்கள், இல்லை புது போர்டு வேணும்னு கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்மக்கிட்ட 44 ஐசி போர்டு வந்து ஸ்டாக்கில் இருக்குது, வேணும்னு கான்டாக்ட் பண்ணுங்கள். போயிட்டுருக்கு. பிசிபியே கேட்குறவங்க கூட கொடுக்குறோம் ஓகேங்களா, பிசிபியே கேட்குறவங்க கூட கொடுக்குறோம். அதுதான் போயிட்டுருக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளுக்கு பிசிபி. இது பார்த்திங்கன்னா கிளாஸ் பிசிபி ஓகேங்களா, திக்னஸ் மட்டும் கம்மியாக இருக்கும், மற்றபடி கிளாஸ் பாருங்கள், அப்படி பெண்ட் பண்ணால் கூட உடையாது ஓகேங்களா. அது மாதிரி கிளாஸ் பிசிபி. அதே மாதிரி நம்ம இங்கே ஐசி இருக்குல்ல, அந்த ஐசியில் வந்து நம்ம அடிக்கடி இது மாதிரி ஐசி மாற்றும்போது பார்த்திங்கன்னா சில ட்ராக்லாம் கட் ஆகிடும். இது வந்து ட்ராக் கட் ஆகாது, நல்லா ஹெவியாக இருக்கும். அதுக்காக தான் அது மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன். ஒரு பீஸ் வந்து 30 ரூபா. ஏன்னா எனக்கு வந்து பிசிபி சார்ஜு, டிசைன் சார்ஜு, கொரியர் சார்ஜு எல்லாம் சேர்த்து தான் நான் சொல்கிறேன் ஓகேங்களா. இதில் வந்து நம்மளுக்கு எதுவும் லாபம் இல்லை. பீஸ் இருக்குது, ஃபுல் போர்டு வேணும்னே வாங்கிக்கோங்க, இல்லை கட் பீஸ் இருந்தால் பிசிபி வேணும்னு வாங்கிக்கோங்க. பிசிபியும் போயிட்டுருக்கு. முடிஞ்ச வரைக்கும் பிசிபி வேணுன்றாலே வாங்கிக்கோங்க. இல்லை நீங்கள் செஞ்சுக்க கற்றுக்கிறனா தாராளமாக கற்றுக்கோங்க ஓகேங்களா. எனக்கு கொஞ்சம் ஒர்க் மீதியாகும் ஓகேங்களா. இல்லை எனக்கு ஃபுல் பீஸே வேணும்னே வாங்கிக்கோங்க. உங்கள்கிட்ட ஐசி இருக்குது, ட்ரைவர் போர்டு இருக்குது. என்கிட்ட இல்லை சார் பழைய போர்டு இருக்குது, அதில் ஐசி இருக்குது, அது வேண்டாம் எனக்கு டிரைவர் போர்டை வேணால் கூட கொடுன்னு கேட்டாலே தாராளமாக வாங்கிக்கோங்க. டிரைவர் போர்டை வாங்கி நீங்கள் ஐசி ஃபிட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. உங்களுக்கு எது வேணாலும் வாங்கிக்கோங்க சரிங்களா. இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ இந்த பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பார்சல் ஓப்பன் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம எதுவும் பொருளை பொறுத்த வரைக்கும் லைவ் வீடியோ தான் எடுப்போம் ஓகேங்களா. இது வந்து அருணா போர்டு பேர் போட்டிருக்கு. இது வந்து அருணா போர்டு ஓகேங்களா. அருணா போர்டு என்ன பாருன்னு பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா வீனஸ் கம்பெனியோட போர்டு. இது என்ன ஃபால்ட்டுன்னு சொல்லிட்டு செக் பண்ணிடலாம். இதுவும் கொடுத்துருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா மகாராஜா 2 டியர் போர்டு இது கொடுத்துருக்கு. மொத்தம் 3 போர்டு கொடுத்துருக்கு. அப்படி இது இன்றைக்கி வந்து என்ன ஃபால்ட்டுன்னு செக் பண்ணிடலாம். அதில் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கொரியர், 2 கொரியர் பெண்டிங் இருக்குது ஓகேங்களா. இன்றைக்கி தான் கடைக்கு வந்தேன், கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் லீவு. கொஞ்சம் வந்து ஒர்க் மட்டும் பார்த்துட்டு போயிடுவேன். இன்றைக்கி தான் வந்திருக்கேன். இன்றைக்கி எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் முடிச்சிடலாம் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இது வந்து 2 டியர் போர்டு வந்துட்டு அந்த போர்டு எடுத்து என்னென்னு செக் பண்ணி பார்த்துடலாம் ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்த போர்டு வந்து ஒர்க்கு ஃபினிஷ் ஆகிடுச்சு பாருங்கள். ஆக்சுவலி என்ன ஃபால்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு BD 139 ஒன்று போயிடுச்சு. இதில் வந்து ஃபீட்பேக் கொடுப்பாங்க. இந்த இடத்துல வந்து ஃபீட்பேக் வந்து கிரவுண்ட் கொடுத்துருப்பாங்க. அவங்க எதை நோண்டி வச்சுருப்பாங்க பழகுது, அது கம்மியாயிடுச்சு. அது ஒன்று மாற்றினா இப்போ ஆடியோ ஒர்க் ஆகுது பாருங்கள். இப்போ இது ஒர்க் ஆகுது ஆடியோ ஓகேங்களா. இது எடுத்துடலாம். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷன் மட்டும் ஃபால்ட்டு. ஒரே BD 139 மட்டும் ஒன்று போயிடுச்சு. இந்த செக்ஷன் ஒன்று ஃபால்ட்டு. இது வந்து ரெடி பண்ணிட்டோம். இது வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்டு எடுத்துக்கலாம் ஓகேங்களா. இந்த போர்டு 2 போர்டு இருக்குது. அடுத்து இந்த போர்டு பார்க்கலாம் என்ன ஃபால்ட்டுன்னு சொல்லிட்டு. நண்பர்கள், இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த அருணா போர்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டிப்பு ஃபுல்லாக ஃபால்ட் ஆகிடுச்சு. கொஞ்சம் ரெடி பண்ண முடியல, ஷார்ட் சர்க்யூட் ஆகிட்டே இருக்குது மாற்றினாலையும். அதுக்கு என்ன பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா இந்த இருக்கிற மேலும் இந்த ஐசி போர்டு மட்டும் எடுத்துகிட்டு பாருங்கள், இந்த ஐசி போர்டு ரெடி பண்ணுறோம் ஓகேங்களா. இந்த ஐசி போர்டு ரெடி பண்ணி பாருங்கள், இந்த ஐசி போர்டு ரெடி பண்ணி அதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டா ஒர்க் ஆகும். அவங்களுக்கு 2 மாஸ்பெட் நல்லா இருந்துச்சு, டிரான்சிஸ்டர் நல்லா இருந்துச்சு. அது இல்லாமல் நம்மளுக்கு 2 போட்டு 4 போட்டு இந்த இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம் ஓகேங்களா. பாருங்கள், இப்போ வந்து டைட் பண்ணுறேன். இப்போ ரெடி பண்ணிவிட்டு இது கழட்டி எடுத்துடலாம் ஓகேங்களா. இது கழட்டி எடுத்துடலாம் வேணாம். இது இப்போ இது எடுத்துடலாம். இது கழட்டி எடுத்துகிட்டு இதில் இருக்கிற சால்டிங் எடுத்துகிட்டு இந்த ஐசி போர்டு மட்டும் இதில் வந்து லிங்க் பண்ணிடலாம் ஓகேங்களா. இப்போ வந்து லிங்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். அப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த டிரான்சிஸ்டர் மாற்றியாச்சு. இது வந்து 2 டிரான்சிஸ்டர் நம்ம புதுசு, இது வந்து அவங்களுக்கு வந்து பழசு இருந்தது. அது வந்து புது போர்டு நம்ம போர்டுக்கு வந்து டிரைவர் போர்டு மாற்றிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டிரைவர் போர்டு ஃபால்ட். இது இந்த போர்டு ஃபால்ட்டு ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஸ்பீக்கர் அவுட்டில் வந்து பார்த்திங்கன்னா பவர் வருது, சீரீஸில் காட்டுது. என்ன பண்ணாலும் சீரீஸில் காட்டுது. அது வந்து எடுத்து சேர்க்கலாம் வேணாம். இது இப்போ வந்து இதை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இது புது போர்டு நம்ம ரெடி பண்ணிட்டோம். நம்ம போர்டு கஸ்டமர் பேஸ்ட்டை அது வந்து ஓகே நான் மாற்றி விட்ருன்னு சொல்லிட்டாங்க. இப்போ வந்து இதோட நம்ம லிங்க் பண்ண போகிறோம் ஓகேங்களா. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போர்டு டிரைவர் போர்டு அதே ஒரே மாதிரி தான் இருக்குது. பெரும்பாலும் பேசிக் எல்லாம் ஒன்று தான் இருக்கும். அவ்வளோதான். இப்போ வந்து இது லிங்க் பண்ணியாச்சு. நம்ம ஐசியும் இதுக்கு வந்து ஐசியும் யூஸ் பண்ணிக்கலாம், இதுவும் வந்து லிங்க் பண்ணிடலாம் ஓகேங்களா. இது மாதிரி லிங்க் பண்ணிவிட்டால்
இந்த போர்டு பேர் இந்த போர்டு போட்டாச்சு. இப்போ அந்த 2 டிரான்சிஸ்டர் அவங்களுக்கு பழசு நல்லாயிருக்கு, நம்மளுக்கு 2 டிரான்சிஸ்டர் புதுசு. மற்றபடி எல்லாமே போர்டு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்டு இது போர்டு எல்லாம் சேர்த்து வேலை முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து இதை வந்து ஃபுல்லாகவே லிங்க் பண்ணிடலாம். லிங்க் பண்ணிட்டு ஆடியோ செக் பண்ணி பார்த்துடலாம். நண்பர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து லிங்க் பண்ணிட்டோம். லிங்க் பண்ணிட்டு ஏன்னா கொஞ்சம் ஒரே கையில் வந்து அதை இது பண்ண முடியல, அதனால் அனுப்பிட்டோம். பாருங்கள், இதுக்கு வந்து சால்டர் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஹீட் சிம்பிளேட்டில் வச்சு இப்படி லாக் பண்ணிடலாம். லாக் பண்ணிட்டு ஒர்க் ஆகும். அவங்க வந்து இதுக்கு வந்து என்னென்னா ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் பார்த்திங்கன்னா, அந்த ட்ரில் பிட் இந்த பிட்டு மட்டும் கரெக்டாக உட்காராது, அந்த இடைவெளி மாறும். அது மட்டும் கரெக்டாக அவங்க பார்த்து போட்டுங்கன்னா வேலை முடிஞ்சது, அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த போர்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த போர்டு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க லைன் மாற்றி கொடுத்துட்டோன்னு சொன்னாங்க. ஆனால் நான் செக் பண்ணும்போது நல்லா தான் பாடுது, அதனால் இது சர்வீஸ் பண்ணல. இது வந்து சின்ன ஒர்க்கு தான், ஒரே ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான் பால்ட்டு, அதை மாற்றிட்டேன். இப்போ வந்து இதுக்கு ஒரு போர்டு இது மாற்றிட்டு இதுக்கு வந்து பெரும்பாலும் நான் பணம் ஒரு 40 ரூபா மட்டும் தான் ஒரு செட்டு ரெடி பண்ணால் 100 ரூபா லேபரு. நான் வந்து இது ஒரே ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஆனால் என்ன பண்ணுவேன் நான் தப்புனா கழட்டி எல்லாமே ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு அப்பயும் ஆடியோ வரல. கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ரெசிஸ்டன்ஸு அவ்வளோ நேரம் வேலை செஞ்சதுக்கு 40 ரூபா மட்டும் பில் போட்டிருக்கேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா போர்டு ப்ளஸ் டிரான்சிஸ்டர். ஓகேங்களா? டிரான்சிஸ்டர் ப்ளஸ் போர்டு, இதுக்கு லேபரெல்லாம் சேர்த்து ப்ளஸ் கொரியரோட சேர்த்து 500 ரூபா தான் வாங்கியிருக்கேன். ஓகேங்களா? இந்த போர்டுலாம் சேர்த்து 500 ரூபா வாங்கியிருக்கேன். கொரியருக்கு மட்டும் ஒரு 50 ரூபா சேர்த்து வாங்கினா ஓகே, வேலை முடிஞ்சு. இப்போ வந்து செக் பண்ணிடலாம், ஆடியோ வருதான் செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம கஸ்டமர் கனெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இது வந்து ஆடியோ செக் பண்ணிடலாம். அப்புறம் மேலே வந்து ஐசி சால்ட்ரிங் வச்சாச்சு. இப்போ இது 4 டிரான்சிஸ்டர் போட்டாச்சு. இப்போ வந்து இதுக்கு வந்து ஆடியோ இன்புட் கொடுத்து செக் பண்ணி பார்த்துடலாம், ஒர்க் ஆகுதா இல்லையான்றதை செக் பண்ணி பார்த்தா தான் நம்ம வந்து கஸ்டமர்கிட்ட வந்து அனுப்புறது நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? இதில் வந்து இந்த போர்டு வந்து ஃபால்ட்டு. ஓகேங்களா? அந்த போர்டு என்ன ஃபால்ட்டுன்னு கண்டுபிடிக்க நான் நினைப்பறேன். ட்ராக்லாம் பிடிச்சிருந்துச்சி, என்னென்ன பண்ணி பார்த்தா வேலை ஆகலை, அதனால தூக்கி செட் பண்ணி வேணாம். இதுக்கு மட்டும் ஆடியோ கொடுத்து செக் பண்ணி பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒர்க் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இந்த போர்டு வந்து இது போர்டு வந்து ஃபால்ட் ஆகிடுச்சு. இந்த போர்டு ஃபால்ட் ஆனதுக்கு பதில் புது போர்டு இது போட்டுட்டோம். நம்ம கம்பெனியுடைய போர்டு புதுசாக ஒன்று போட்டாச்சு. இது போட்டுட்டு இப்போ வந்து ஆடியோ செக் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், இது எடுக்குது, 2 சேனல் ஒர்க் ஆகுது. கஸ்டமர்கிட்ட பேசியாச்சு. கஸ்டமர்கிட்ட பேசி போர்டு ஃபால்ட்னா சரி போர்டு புதுசாக மாற்றிடணுன்னாங்க. இந்த போர்டு எடுத்துகிட்டு புதுசாக போர்டு மாற்றிட்டோம். போர்டு மாற்றிட்டு ஆனால் கொஞ்சம் ஹீட் சிம்பிளேட்டிவே வர மாதிரி போட்டு கொடுத்துருங்க, 10 கிலோ ஹீட் சிம்பிளேட் அப்படி போட்டு கொடுத்துருங்கன்னு சொன்னாங்க. புதுசாக போட்டு கொடுத்துட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா கணக்கு இப்போ எல்லாமே புதுசு, போர்டு மட்டும் தான் பழசு. கஸ்டமருக்கு போர்டு நல்லா இருக்குது. ஓகேங்களா? இப்போ வந்து எல்லாமே புதுசு தான். ஓகேங்களா? 10 கிலோ ஹீட் சிம்பிளேட் போட்டால் நம்மளுக்கு வந்து நம்ம போர்டு வந்து பார்த்திங்கன்னா 950 அந்த ரேஞ்ச் வரும், 10 கிலோ ஹீட் சிம்பிளேட் போட்டால். இப்போ வந்து கஸ்டமருக்கு பார்த்திங்கன்னா வீட்டில் பழைய போர்டு ஒன்று வச்சுருந்தாங்க. இப்போ 2 டிரான்சிஸ்டர் மட்டும் அவங்க வச்சுருந்தாங்க, 2 போர்ட்ஸு. இந்த 2 டிரான்சிஸ்டர் மட்டும் ப்ளஸ் இந்த 2 டிரான்சிஸ்டர் ப்ளஸ் இந்த போர்டு இந்த ஹீட் சிம்பிளேட் இவ்வளோ தான் ஒர்க்கு. ஓகேங்களா? இப்போ வந்து அவங்களுக்கு பணம் அதிகமாக தான் சேவ். ஓகேங்களா? நம்மளுக்கு வந்து லேபருக்கு மட்டும் கொடுப்பாங்க, கொரியர் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா போர்டுன்னு கொடுத்துருக்காங்க, கொரியர் சேர்த்து கொடுப்பாங்க, அவ்வளோதான். இது மாதிரி நிறைய பேர் வச்சுருக்காங்க. ஓகேங்களா? அவங்க வந்து பார்த்திங்கன்னா அது இருக்கும், நல்லா இருக்கும். சிலது பார்த்திங்கன்னா சின்ன ஃபால்ட்டு தான் இருக்கும். ஆனால் அவங்க வந்து ரிப்பேர் பண்ண தெரியாமல் நிறைய பேர் வச்சுருக்கீங்க. உங்களால் முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்கள், இல்லாட்டி கொடுத்துருப்பங்க, கண்டிப்பாக நம்ம செஞ்சு தரோம். ஓகேங்களா? சிறந்த முறையில் குறைவான செலவில். ஓகேங்களா? நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகலாம் வாங்குறதில்ல. பாருங்கள், இந்த போர்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டிரான்சிஸ்டர் தான் போயிருந்துச்சு. அது இந்த போர்ட்டுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து எல்லாமே கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டேன். ஒரே ஒரு டிரான்சிஸ்டர் மட்டும் போயிருந்துச்சு. இப்போ இதுக்கு வந்து டிரான்சிஸ்டர் மட்டும் தான். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர்டு சர்வீஸ் பண்ணால் 100 ரூபா கேட்போம். கண்டிப்பாக இதுக்கெல்லாம் 100 ரூபா கேட்க முடியாது. ஓகேங்களா? ஒரு 10 ரூபா 20 ரூபா மட்டும் கேட்கும், அவ்வளோதான். ஏன்னா அங்கேருந்து நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா கொரியர் எங்கேருந்து வந்து பார்த்துட்டிங்களா, கிட்டத்தட்ட ஒரு திருநெல்வேலியிலேருந்து வந்திருக்கு. ஓகேங்களா? திருநெல்வேலியிலேருந்து அந்த கொரியருக்கு நம்ம இதுக்கெல்லாம் சும்மா ஒரு அட்டன் பண்ணுறதுக்கு 100 ரூபா கேட்க முடியாது. ஒரு 20 ரூபா 30 ரூபா ஜஸ்ட் அட்டன் பண்ணுறதுக்கு. அதுவும் பார்த்திங்கன்னா இது ஓப்பன் பண்ணி எல்லாம் ரெடி, இது ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது செக் பண்ணி வந்ததுனால கிட்டத்தட்ட இதுக்கு ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா 1/2 மணி நேரம் டைம் எடுத்ததுனால அந்த காசு. ஓகேங்களா? இல்லைனா அதுவும் கேட்க மாட்டேன், சிம்பிளாக செஞ்சு தரோம். ஓகேங்களா? என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணணுமோ பண்ணித்தரோம். ஓகேங்களா? தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டோங்க நண்பர்களே. MSCRD யூடியூப் சேனல் பண்ண வரோம். மீண்டும் ஒரு அடுத்த வீட்டில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.